Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோஷன் இன் பிளேன் அப்படின்ற கான்செப்டை படிக்கிறதுக்கு வெக்டார்ஸ் அப்படின்ற டூலை நம்ம ரொம்ப முக்கியமாக மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனுடைய பேசிக் கான்செப்ட்லேருந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதில் இப்போது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்ற கான்செப்டை பற்றி படிக்க போகிறோம். இப்போது இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ரெண்டு பிரான்ச் இருக்குப்பா. ஒன்று போலார் வெக்டார்ஸ், another one is the axial வெக்டார்ஸ். இந்த போலார் வெக்டார்ஸ் அப்படின்றது ஒரு டெஃபனைட்டாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கக்கூடியது மாதிரி இருக்கும். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஏ அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருந்து ஒருத்தர் பி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. தென் பியிலிருந்து சின்ற இந்த பொசிஷனுக்கு ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கிறாரு. ஸோ இப்படி போயிருக்கிற இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, எண்டிங் பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் பார்க்க முடியும், டிஸ்டன்ஸ் கூட நம்ம கால்குலேட் பண்ண முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏல இருந்து சிக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இதோட டயகனலை நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஒரு டெஃபனட்டாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒரு எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கிறதெல்லாம் போலார் வெக்டார்ஸ். போல் இருக்கு பார்த்தீங்களா, அதனால இது பேர் போலார் வெக்டார்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் கிடையாது, வெலாசிட்டி, ரேடியஸ் வெக்டார், ஃபோர்ஸ், இப்படி நம்ம எந்த ஒரு குவான்டிட்டி நம்ம சொல்லணும்னாலும் சரி, இது ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு லீனியர் பாத்தில் இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் அப்படின்னாலே அது வந்து எப்படி சொல்லுவோம், லீனியர். இந்த மாதிரி லீனியராக இருக்கிறதுனால இது பேர் போலார் வெக்டார்ஸ். சரிங்களாப்பா, லீனியராக இருக்கிறதுனால இது பேர் போலார் வெக்டார்ஸ். சார் இந்த மாதிரி ஒரு ஷேப்டில் தான் இருக்குமா, ரெக்டாங்கிள் ஸ்கொயர் மாதிரி தான் இல்லைப்பா. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, இப்படி எப்படி வேணாலும் வேரியாக இருந்திருக்கலாம். இந்த டைரக்ஷனுக்கு ஏதாவது ஒரு சைன் சொல்ல முடியுமா, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை. இதுக்கு பேர் தான் ரெக்டிலீனியர் மோஷன். இந்த ரெக்டிலீனியர் மோஷனில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது இருக்கும், போலார் வெக்டார்ஸாக இருக்கும். ஒரு கிராஃபை நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், இந்த ரெண்டு டெஸ்டினேஷனை நம்மளால மென்ஷன் பண்ண முடியுதா, அப்போ அது ஒரு போலார் வெக்டார்ஸ். சரிங்களாப்பா, ரெண்டு டெஸ்டினேஷன் நம்மளால என்ன செய்ய முடியுது, மென்ஷன் பண்ண முடியுதுன்னா அது ஒரு போலார் வெக்டார்ஸாக இருக்கும். அப்போது ஆக்சியல் வெக்டார்ஸ்னா என்ன? ஆக்சியல் வெக்டார்ஸ்க்கு இன்னொரு பேரே சூடோ வெக்டார். அதாவது சூடோ அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கு ஆனா இல்லை, ஒரு மாயையான ஒரு டைரக்ஷனை காட்டும். ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் ஒரு சர்க்குலர் மோஷனாவோ அல்லது ஒரு ரொட்டேட்டரி மோஷனாவோ இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆக்சியல் வெக்டார் அல்லது சூடோ வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஏன்னா இதுக்குன்னு ஒரு ரேடிக்கல் பாத் இருக்கு பார்த்தீங்களா. இந்த ரேடிக்கல் பாத் எப்பயுமே எப்படி இருக்கும், கான்ஸ்டண்டா ஃபிக்ஸடா இருக்கும். ஆக்சுவலா இதுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, டைரக்ஷன் எவ்ரி இன்ச்சஸ்ல சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் இந்த கிரவுண்டை ரீச் பண்ணக்கூடிய இந்த திசை அப்படின்றது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இந்த வீல் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது, பட் மேக்னிட்யூட் வேல்யூ இருக்கு. அப்போ இந்த ரேடியஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த இடத்துல ஆக்சியல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் மொமெண்டம், டார்க். இப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது எப்படி எழுதலாம் அப்படின்னா லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் ஆர் கிராஸ் ஒமேகா அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே போல் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு படிச்சிருப்போம். டார்க் அப்படின்னு பார்க்கும்போது டவுன்ற சிம்பிளை வச்சு ஆர் கிராஸ் எஃப் அப்படின்னு படிச்சிருப்போம். இதில் ஒமேகா அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டி, பி அப்படின்றது லீனியர் மொமெண்டம், எஃப்ன்றது ஃபோர்ஸ். ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவலாகவே ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அது எதை பொறுத்து இருக்குன்னு பாருங்களேன். இந்த ஆர் அப்படின்ற ஒரு ரேடியஸை பொறுத்து இருக்கு. அந்த ரேடியஸ் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். அந்த ரேடியஸ் அப்படின்றதுல ரொட்டேஷன் பார்த்து வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்குன்னு ஒரு நாட் கன்ஃபைன்ட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். சரிங்களா, அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு ரேடியஸ் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் மாறாமல், மேக்னிட்யூட் வேல்யூ மாறாமல் ஒவ்வொரு புள்ளியிலையும் அது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறனால இதை நாட் கன்ஃபைன்ட் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பட் இஸ் டிஸ்கிரீட் பை த பிளேன் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஃப்ளைவீல் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடும். இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கிடும். ஸோ இதில் இந்த வீலோடைய மோஷன் எங்கேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் டு ஒய் ஆக்ஸில் இருக்கா, இந்த எக்ஸ் டு ஒய் ஆக்ஸில் இருக்கிறது தான் பிளேன் மோஷன் ஆஃப் எ பிளேன் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். சரிங்களாப்பா. ஸோ அப்போது இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு ஆக்சியல் வெக்டார்ஸ் அதாவது சூடோ வெக்டார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிறைய இடத்துல நம்மளுக்கு படிக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக நம்ம எர்த்தோடைய ரொட்டேஷன் அப்படின்றது கூட ஒரு ஆக்சியல் வெக்டார் தான். நம்ம பார்க்கக்கூடிய நிறைய ஆப்ஜெக்டோடைய வீல் மோஷன்ஸ் எல்லாமே ஆக்சியல் வெக்டார்ஸ் தான். அதேமாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், ஈக்குவல் வெக்டார்ஸ், அன்ஈக்குவல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஈக்குவல் வெக்டார்ஸோடைய ஆப்போசிட் தான் அன்ஈக்குவல் வெக்டார்ஸ். ஈக்குவல் வெக்டார்ஸ்னா என்ன, போத்
வெக்டார்ஸ் ஆர் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷனில் இருக்கணும். அதாவது என்கிட்ட ஏன்ற ஒரு வெக்டார் இருக்கு, அதே நேரத்தில் பீன்ற ஒரு வெக்டார் இருக்கு. இந்த ரெண்டு வெக்டாரோடைய மேக்னிடியூட் வேல்யூவும் சேமாக இருக்கு, டைரக்ஷனும் சேமாக இருக்கு. அதுதான் ஈக்குவல் வெக்டார்ஸ். சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் வெக்டார்ஸ்க்கு அன்ஈக்குவல் வெக்டார்ஸ் எப்படி இருந்திருக்கும்? மேக்னிடியூட் வேல்யூ சேமாக இருக்கும், பட் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் மேக்னிடியூட் வேல்யூ சேமாக இருக்கும், டைரக்ஷன் மட்டும் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அன்ஈக்குவல் வெக்டார்ஸ். சரிங்களாப்பா? இதை நம்மளுக்கு சிம்பிளாக இதை கம்பேர் பண்ணிக்கிட முடியுன்றதுனால ஒரே ஒரு சிம்பிளாக கொடுத்தாச்சு. தென் கோலினியர் வெக்டார்ஸ்னா என்ன? கோலினியர் வெக்டார்ஸ் அப்படின்றது இட்ஸ் விச் ஆக்ட் அலாங் சேம் லைன். இந்த கோலினியர் வெக்டார்ஸ் அப்படின்றது ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று எல்லாமே ஒரே 0 டிகிரி டைரக்ஷன், அதாவது ஒரே டைரக்ஷனில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் கோலினியர் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் இதோட மேக்னிடியூட் வேல்யூ சேமாக இருக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் தேவையில்லைப்பா. இதோட டைரக்ஷன் சேமாக இருக்கணும். இதில் ஆங்கிள் அப்படின்றது எதை சொல்லுது? டைரக்ஷன் அப்படின்றது 0 டிகிரியாக இருந்தால் சேமாக இருக்கும், 180 டிகிரியாக இருந்தால் ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களாப்பா? இவ்வளோதான். 0 டிகிரி டைரக்ஷன் சேமாக இருக்கிறதுக்கு, 180 டிகிரி டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கிறதுக்கு. மற்றபடி மேக்னிடியூட் வேல்யூ வந்துட்டு நாட் சேம். சரிங்களா? சேமாக இருக்காது. ஸோ கோலினியர் வெக்டார்ஸை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று பேரல் வெக்டார், அனதர் ஒன் இஸ் ஆன்டி பேரல் வெக்டார். பேரல் வெக்டார்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக மேக்னிடியூட் வேல்யூ ஏ வெக்டார் இது, பி வெக்டார் இது. ரெண்டுக்கும் டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் தான். பார்த்தீங்கன்னா ரெண்டோட ஆங்கிளும் பாருங்க, θ = 0 டிகிரி. ஸோ இப்படி இருக்கக்கூடியது தான் பேரல் வெக்டார்ஸ். அதோட மேக்னிடியூட் வேல்யூ டிஃபரன்ஸாக இருந்தாலும், டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் டைரக்ஷன் சேம். ஸோ சேம் டைரக்ஷன் பட் டிஃபரண்ட் மேக்னிடியூட் வேல்யூ. இதுதான் பேரல் வெக்டார்ஸ். சரிங்களாப்பா? ஸோ அப்போ ஆன்டி பேரல் வெக்டார்ஸ் இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 180 டிகிரி. 180 டிகிரினா இதே ஏ வெக்டார் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு டைரக்ஷனில் ஒரு வெக்டார் இருக்கு. இதோட மேக்னிடியூட் வேல்யூ டிஃப்ரெண்டாக இருக்கு, இதோட டைரக்ஷனும் டிஃப்ரெண்டாக இருக்கு. இதுக்கு தான் ஆன்டி பேரல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபரண்ட் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே இது சொன்னோம் இல்லையா? கோலினியர் வெக்டார்ஸ் அப்படின்றதுக்கு மேக்னிடியூட் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ அதனால் இங்கே முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். மேக்னிடியூட் எப்பயுமே எப்படி இருக்கும்? டிஃபரெண்டாக இருக்கும். சரி, இதில் அடிஷ்னலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. கோப்ளானர் வெக்டார்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோப்ளானர் வெக்டார்ஸ்னால் என்ன சார்? இந்த கோலினியர் வெக்டார்ஸ் மாதிரியே தான். இப்போது மோர் தென் வெக்டார்ஸ் ஒரே டைரக்ஷனில் கீழே நோக்கி அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேன் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். மோர் தென் வெக்டார்ஸ் அப்ளைடு இன் த பிளேன் சர்ஃபேஸ், அதுக்கு பேர் தான் கோப்ளானர் வெக்டார். ஸோ இதில் ஒரு டைரக்ஷனில் மட்டும் தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு கிடையாது, ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் அப்ளை பண்ணலாம். இப்போ உங்கள் கையில் ஒரு புக்கு இருக்குது, மேலே 4 ஃபிங்கரை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அனதர் ஹேண்டில் இருக்கக்கூடிய 2 ஃபிங்கரை வச்சு கீழே நோக்கி புஷ் பண்ணுறீங்க. ஸோ அப்போது மேலேருந்து 4 ஃபிங்கரை வச்சு நீ எவ்வளோ புஷ் பண்ணுறியோ அதை கீழே இருக்கக்கூடிய 2 ஃபிங்கரை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆப்போசிட் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கோப்ளானர் வெக்டார்ஸில் F1, F2, F3, F4 அப்படின்ற மேலே கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸஸ் F1, F2, F3, F4ன்ற 4 ஃபோர்ஸும் F5, F6ன்னு கீழே கொடுக்கக்கூடிய 2 ஃபோர்ஸோட அடிஷனுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கோப்ளானர் வெக்டார்ஸ்ன்றதையும் நம்ம டீட்டெயிலாக இனிமேல் ஃபர்தராக படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வெக்டார் அப்படின்றது போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதனால் டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணி நம்ம படிக்கணுன்றதுக்கு தான் இவ்வளவு கேட்டகரிஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம வெக்டார்ஸையும் அனலைஸ் பண்ணுறோம். சரிங்களா? தொடர்ந்து இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.